Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் நல்லபடியாக அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். PH 3256 அதாவது ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேப்பரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நாம் என்னாச்சு பார்த்து இப்போ பார்க்க போகிறோம். சரியா, அதாவது நீங்கள் இதை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு எடுத்துக்கலாம், இல்லை இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து அதாவது நம்ம வந்து டைரக்ட் 16 மார்க் வந்து நமக்கு கேட்குறது ரேர் தான். 8+8 இல்லாட்டி 12+4 இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்ட் பியில் கேட்குறாங்க. அஸ்வலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த ஹெட்டிங்ஸு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே 2 மார்க்ஸ் முதல் கூட நீங்கள் என்னாச்சு பார்த்தா அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நாம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கொஞ்சம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டில் ஒரு 3 இல்லை 4 கொஸ்டின்ஸ் தான் என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் அந்த ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, ஓகே. இப்போ யூனிட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா டெரிவ் தி எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் தெர்மல் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்மெண்ட் ஃப்ரான்ஸ் லா, இது கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் எனர்ஜி பேண்ட்ஸு, கான்செப்ட் ஆஃப் ஹோல்ஸ், இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அது கீழே இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் எஃபெக்ட் அண்ட் டிவைஸ். சரியா, அதை பற்றி தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கான்டெக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்காக்கி டயோடு. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கெரியர் டிரான்ஸ்போர்ட் இன் செமிகண்டக்டர். சரியா, இதுவும் ரொம்ப முக்கியமானது. அது கீழே வரக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபைன் கெரியர் கான்சன்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பொசிஷன் ஆஃப் ஃப்ரைமி லீவ்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. அதோட ப்ராப்ளமும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த ஜிஎம்ஆர் கொஸ்டின் வந்து அடிக்கடி நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. டைரெக்டாகவே நம்ம என்னாச்சு பார்த்தா பார்ட் பியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட் பி சாஃப்ட். சரியா, அதாவது மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு டொமைன் தியரி, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேக்னெட்டிக் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த டயக்ராமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 4ல் அந்த எல்இடியை பற்றி கண்டிப்பாக நமக்கு வந்து கொஸ்டின் வரப்போகுது. அந்த கான்செப்ட் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் லேசர் டயோட்ஸு, ஆப்டிக்கல் டேட்டா ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சோலார் செல்லு, ஃபோட்டோ டயோட், இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் 5ல் வந்து நானோ டிவைஸ் அண்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து சிங்கிள் எலக்ட்ரான் ஃபினோமினா செட்டு, அதுக்கப்புறம் குவாண்டம். சரியா, இதையும் தெளிவாக பார்த்துங்க. கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங் வித் குவாண்டம் கம்ப்யூட்டிங், இது கூடிய டிஃப்ரெண்ட் நல்லா தெளிவாக பார்த்துங்க. இதெல்லாம் அடிக்கடி நம்ம கொஸ்டினில் கேட்குறோம். அதுக்கப்புறம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப், அதாவது CNOT கேட், இதை தெளிவாக பார்த்துங்க. இதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் நாம் செகண்ட் செமஸ்டருக்காக போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.